Hello students, today we discuss the solution for the last triusals question based on equivalence concept. First இந்த questions-லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த formulas related formulas எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ according to equivalence concept வந்து the reaction வந்து need not be balanced reaction. ஓகேயா? அப்போ ஒரு ரியாக்ஷனில் வந்து இதை வந்து A react with B and gives C plus D இப்படி வைக்கும்போது equivalence of A is equal to equivalence of B and which is equal to equivalence of reactant, equivalence of product. ஓகேயா? C அது which is equal to equivalence of D. இப்போ நம்ம வந்து 2 பார்ட்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேயா? இது அப்போ இதை மட்டும் எடுத்து எழுதும் பொழுது நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் செட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஈக்குவலன்ஸுங்கிறது ஃபார்முலா வந்து ஈக்குவலன்ஸ் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலன்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எனி சப்ஸ்டன்ஸ் is equal to given mass by equivalent mass. ஓகேயா? ஈக்குவலண்ட் மாஸுக்கு ஃபார்முலா என்ன? ஈக்குவலண்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் பை n ஃபேக்டர். ஓகேயா? அப்போ இது இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் பை n ஃபேக்டர். ஓகேயா? அப்போ W கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் இன்ட்டு n ஃபேக்டர் ஆகும். ஓகேயா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன? கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு n ஃபேக்டர். அப்போ ஈக்குவலன்ஸ் வந்து n ஃபேக்டர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு n ஃபேக்டர். அப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகேயா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A இஸ் A and n factor of A is equal to number of moles of B into n factor of B. ஓகே, அந்த CD எல்லாமே போடுவோம். நான் லாஸ்ட் டைம் வந்து எல்லாமே போட்டு செஞ்சாச்சு. இப்போ நான் வந்து 2 ஃபேக்டர்ஸை மட்டும் எழுதுகிறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து நார்மாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் solute by volume of solution in liter. ஓகேயா? அப்போ ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம வந்து ஈக்குவலன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு n ஃபேக்டர்னு. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு n ஃபேக்டர் பை வால்யூம். ஓகேயா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பெர் வால்யூம் என்ன? மொலாரிட்டி. அப்போ மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர் இஸ் நார்மாலிட்டி. ஓகேயா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? அப்போ இங்கே நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஓகேயா? அப்போ ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நார்மாலிட்டி இன்ட்டு வால்யூம். ஓகேயா? அப்போ நார்மாலிட்டி இன்ட்டு வால்யூம் வந்து ஈக்குவலன்ஸில் நம்ம வந்து பண்ணலாம், ஜாயின் வந்து கன்வெர்ட் பண்ணலாம்ல. அப்போ நார்மாலிட்டி ஆஃப் A வால்யூம் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு நார்மாலிட்டி ஆஃப் B அண்ட் வால்யூம் ஆஃப் B. இந்த ஃபார்முலாவே நம்ம கொஸ்டினுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். ஓகேயா? இப்போ இங்கே வந்து நார்மாலிட்டி வந்து மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர் போட்டிருக்கோம்ல, அப்போ இதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்ல. ஓகேயா? அப்போ மொலாரிட்டி ஆஃப் A இன்ட்டு வால்யூம் ஆஃப் A இன்ட்டு n ஃபேக்டர் ஆஃப் A which is equal to molarity of B n factor of B into volume of B. ஓகே, இந்த ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேயா? இதில் n ஃபேக்டர்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும். n ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் ஆக்சிலேஷன். n ஃபேக்டர் இஸ் த சேஞ்ச் in oxidation state per molecule in a reaction. ஓகேயா? அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸை செய்ய போகிறோம். ஓகேயா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் K-4
that will be needed to react with 1 mole of sulfite ion in acidic medium. ஓகேயா, அப்போ நம்ம வந்து அசிடிக் மீடியத்தில் KMnO4 எப்படி கன்வெர்ட் ஆகுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா, அதே மாதிரி சல்ஃபைட்டை வந்து எப்படி இது பெர்மாங்கனேட் வந்து நமக்கு ஆக்சிடைஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா, இப்போ வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகுது அதை உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். ஓகேயா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து KMnO4 அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட், இது ரெண்டும் தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ KMnO4 வந்துச்சுன்னா KMnO4 வந்து இன் அசிடிக் மீடியத்தில் Mn2+ ஆகும். ஓகேயா, அப்புறம் பேசிக் மீடியத்தில் உங்களுக்கு MnO4 2- கன்வெர்ட் ஆகும். ஓகேயா, இப்போ நியூட்ரல் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MnO2 கன்வெர்ட் ஆகும். இது நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். ஓகேயா, அதே மாதிரி பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து K2Cr2O7 வந்து உங்களுக்கு வந்து இன் அசிடிக் மீடியத்தில் Cr3+ கன்வெர்ட் ஆகும். இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா, இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இதுவே வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட் இதெல்லாம் எப்படி ஆக்சிடேஷன் ஆகணும்னு பார்க்கணும். ஓகேயா, அதாவது I- வந்து உங்களுக்கு வந்து I2 கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி ஆக்சலேட் இருக்குல்ல C2O4 வந்து உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா, இதுவே காப்பர் சல்ஃபைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து காப்பர் வந்து Cu2+ ஆகும். உங்களுக்கு சல்ஃபைடு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் கன்வெர்ட் ஆகும். அதாவது S2- வந்து SO2 கன்வெர்ட் ஆகும். ஓகேயா, அதே மாதிரி SO3 எடுத்துக்கிட்டிங்கன்னா SO4 கன்வெர்ட் ஆகும். ஓகே, SO3 2- சல்ஃபைட் வந்து சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா, புரியுதா? அதே மாதிரி இங்கே Iron2+னா Iron3+ கன்வெர்ட் ஆகும். Iron3+. ஓகேயா, இது எல்லாம் தெரிஞ்சிருந்தாவே நம்ம இது ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே செஞ்சிடலாம். ஓகேயா, இப்போ கொஸ்டின் போகலாமா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 that will be needed to react with 1 mole of sulfite ion in acidic medium. ஓகேயா, இப்போ KMnO4 first question sulfite SO3 2-. ஓகேயா, இப்போ MnO4 in acidic medium சொல்லிட்டாங்க. அப்போ Mn வந்து எப்படி இருக்கும்? Mn+2 கன்வெர்ட் ஆகும். இது சல்ஃபைட் வந்து சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ தானே சொன்னேன் உங்களுக்கு. ஓகேயா, இப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கலாமா? இதில் இது மேங்கனீஸோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. இது ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்தாச்சு நம்ம. ஓகே, இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள். இது வந்து 3 × -2 -6 -2 S ப்ளஸ். ஓகேயா, எஸ்ஸுக்கு வந்து அப்போ +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேயா, இங்கே +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேயா, SO4 2- பார்த்தீங்கன்னா இது -8 வரும். -8னா 2 +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேயா, இப்போ N ஃபேக்டர் பார்க்கலாம். இதில் Mn+7 வந்து +2 கன்வெர்ட் ஆகிருக்கு. சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 5. ஓகேயா, N ஃபேக்டர் வந்து 5. ஏன்னா பர் மாலிகுலில் 1 ஆட்டம் ஆஃப் மேங்கனீஸ் இருக்குது. ஓகேயா, அதே மாதிரி சல்ஃபைட் வந்து சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4லேருந்து +6 மாறுது 2. ஓகேயா, அப்போ N ஃபேக்டர் வந்து 2. ஓகேயா, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 இந்த கொஸ்டினில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து கிவன் மோல் ஆஃப் சல்ஃபைட் வந்து 1. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சல்ஃபைட் N ஃபேக்டர் ஆஃப் சல்ஃபைட் அயான் பை N ஃபேக்டர் ஆஃப் KMnO4. ஓகேயா, அப்போ இங்கே வந்து என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 மோல். சல்ஃபைட் வந்து 1 மோல் தானே கொடுத்துருக்காங்க. 1 மோல். ஓகே, 1 மோல் இன்ட்டு சல்ஃபைட்டுக்கு வந்து இங்கே N ஃபேக்டர் வந்து 2. ஓகேயா, N ஃபேக்டர் ஆஃப் KMnO4 வந்து 5. அப்போ 2/5 தான் ஆன்சர். ஓகேயா, புரிஞ்சுதா? உங்கள் ஆன்சர்ஸ் கரெக்டாக?
நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 ரியாக்ட் வித் 1 mole ஆஃப் ஃபெரிக் ஆக்சலேட். இப்போ இதில் ஃபெரிக் ஆக்சலேட் இன் அசிடிக் மீடியம். இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும். இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அசிடிக் மீடியத்தில் KMnO4 வந்து MnO4 மைனஸ் வந்து உங்களுக்கு Mn+2 கன்வெர்ட் ஆகுது. அப்போ n ஃபேக்டர் வந்து 5. இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஓகேயா? இப்போ ஃபெரிக் ஆக்சலேட் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். Fe ஃபெரிக் பார்த்துக்கணும். ஃபெரஸா ஃபெரிக்கான்னு நீங்கள் கவனமாக இருக்கணும். ஃபெரிக்னா Fe2C2O4 thrice. ஓகேயா? gives. இப்போ இங்கே வந்து இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேயா? இது C2O4 ஆக்சலேட் வந்து 2-, C2O4 2-. அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கார்பனுக்கு பார்த்தோன்னா 2C -8 is equal to -2, then 2C is equal to +6, then C is equal to +3. ஓகேயா? அப்போ இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. கார்பனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. கன்வெர்ட் ஆகிறது என்னது? அயன் வந்து 3+ தான் இருக்குது. அப்போ அது வந்து அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேயா? இதனுடைய இது ஆக்சலேட்டு தான் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா? புரிஞ்சுதா? அயன் வந்து 3+, 2+ இருந்துச்சுன்னா அது வந்து 3+ கன்வெர்ட் ஆகும். ஆனால் இங்கே 3+ தான். அப்போ அதனால் இங்கே கிடைக்கிறதும் Fe3+ தான் இருக்கும். ஓகேயா? அப்போ அதுக்கு நம்ம n ஃபேக்டரில் இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். ஓகேயா? அப்போ ஆக்சலேட் வந்து சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள். இது +3 +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து உங்களுக்கு 1. அப்போ n ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். n ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பெர் மாலிகுலில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 2, இந்த ஃபார்ம் 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 × 3 6 ஆட்டம் ஆஃப் கார்பன் இருக்குது. நான் கவனமாக இருக்கணும். இங்கே இது வந்து 3 அயான்ஸ் ஆஃப் ஆக்சலேட் இருக்குது. அப்போ 1 ஆக்சலேட் அயானில் 2 கார்பன் இருக்குது. ஓகே? அப்போ 3 அயான்ஸில் எத்தனை இருக்கும்? 3 × 2 6 நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேயா? இன்ட்டு 6 போடுவீங்க. அப்போ n ஃபேக்டர் வந்து 6. ஓகேயா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ n ஃபேக்டர் ஆஃப் ஃபெரிக் ஆக்சலேட் இஸ் 6. ஓகே? இதில் ஒரு சேஞ்சும் இல்லாததுனால அது இன்வால்வ் ஆகலை. 6. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 is equal to number of moles of oxalate, ferric oxalate, Fe2C2O4 thrice into n factor of number of moles. இது n factor of Fe2C2O4 thrice. ஓகேயா? புரிஞ்சுதா உங்களுக்கு? பை n factor of KMnO4. ஓகேயா? இப்போ இதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 1 mole. ஓகேயா? அப்போ இங்கே 1 mole இன்ட்டு 6, n ஃபேக்டர் வந்து 6 இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். பை இங்கே இதில் வந்து அசிடிக் மீடியத்தில் வந்து இதோட n ஃபேக்டர் வந்து 5. ஓகேயா? அப்போ 6/5 இதுதான் ஆன்சர். ஓகேயா? புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 ரியாக்ட் வித் 1 mole ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். ஓகேயா? இப்போ ஆக்சாலிக் ஆசிட் இப்போ வந்து இது வந்து இப்போ எந்த மீடியம்னு கொடுக்காம இருக்கும் பொழுது ஆனால் அந்த ரியாக்ஷனில் ஒரு ஆசிட் இன்வால்வ் ஆகுது. அப்போ இதை இந்த அசிடிக் மீடியம் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேயா? அப்போ இந்த அசிடிக் மீடியத்தில் n ஃபேக்டர் ஆஃப் KMnO4 இன் அசிடிக் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேயா? மறுபடியும் பண்ண தேவையில்லை. இது வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேயா? இப்போ ஆக்சாலிக் ஆசிட் மட்டும் பார்த்துக்கலாம். H2C2
C2O4 oxalic acid. இது என்னவா கன்வெர்ட் ஆகும்? கார்பன் ஆக்சலேட் அயான் வந்து கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா? அப்போ இதில் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள். இது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் நிறைய தடவை போட்டாச்சு. இது +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேயா? சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1. ஓகேயா? அப்போ n ஃபேக்டர் பாருங்கள். 1 × 2 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து பெர் மாலிகுலில் 2 இருக்குது. ஓகே, அதனால் 2. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் H2C2O4 into n factor of oxalic acid C2O4 by n factor of KMnO4 in acidic medium. ஓகேயா? அப்போ இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1 கொடுத்துருக்காங்க. இது n ஃபேக்டர் 2. இதில் வந்து இன் அசிடிக் மீடியத்தில் 5. ஓகேயா? அப்போ 2/5 which is equal to 0.4 mole. புரிஞ்சுதா? உங்களோட சொல்யூஷன் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. தென் fourth question பார்க்கலாம். Find out the number of moles of dichromate react with 2 moles of oxalic acid. ஓகேயா? இப்போ டைக்ரோமேட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? K2Cr2O7 ப்ளஸ் ஆக்சாலிக் ஆசிட் H2C2O4. ஓகேயா? கேவ்ஸ் இது Cr3+ஆக கன்வெர்ட் ஆகும் டைக்ரோமேட். இது வந்து கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா? புரிஞ்சுதா? இப்போ இதில் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள். இது வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். இது பாருங்கள் +2. ஓகே, +2Cr ப்ளஸ் -14. ஓகேயா? அப்போ 2Cr is equal to 12. Cr is equal to +6. ஓகேயா? சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேயா? அப்போ n ஃபேக்டர் இஸ் 3 × 2. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் மாலிகுல் வந்து 2. ஓகே, அப்போ 6 ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் கால்குலேட் பண்ணுங்கள். இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நிறையா தடவை போட்டாச்சு. +3 இங்கே +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1. n ஃபேக்டர் வந்து பெர் மாலிகுலில் 1 × 2 கார்பன் ஆட்டம் இருக்குல்ல, அப்போ n ஃபேக்டர் வந்து 2. ஓகேயா? இப்போ இதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் K2 பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் oxalic acid C2O4 into n factor of H2C2O4 by n factor of K2Cr2O7. ஓகேயா? இப்போ இங்கே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆக்சாலிக் ஆசிட் 2 மோல்ஸ். அப்போ 2 இன்ட்டு இங்கே n ஃபேக்டர் என்னது? ஆக்சாலிக் ஆசிட்டில் n ஃபேக்டர் 2 பை n factor of potassium dichromate வந்து 6. ஓகேயா? 6. 4/6 which is equal to 2/3 moles. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 5th கொஸ்டின். How many moles of iron oxalate are required to reduce 2 mole of பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இன் அசிடிக் மீடியம்? ஓகேயா? இதில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயன் ஆக்சலேட் கேட்டிருக்காங்க. ரெடியூசிங் ஏஜென்ட்டுடைய அயன் இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேயா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயன் ஆக்சலேட் இஸ் ஈக்குவல் டு number of moles of KMnO4 into n factor of KMnO4 in acidic medium. ஓகேயா? பை நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் டைம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஓகேயா? n ஃபேக்டர் ஆஃப் FeC2O4. ஓகேயா? இப்போ இதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் KMnO4 என்ன கொடுத்துருக்காங்க? 2 மோல்ஸ். ஓகே, 2 moles of KMnO4. இன் அசிடிக் மீடியத்தில் n ஃபேக்டர் என்ன? 5. ஆல்ரெடி நிறையா தடவை செஞ்சாச்சு. ஓகேயா? இப்போ n ஃபேக்டர் ஆஃப் அயன் ஆக்சலேட் இதுக்கு மட்டும் செஞ்சிடலாமா? n ஃபேக்டர் ஆஃப் அயன் ஆக்சலேட். ஓகேயா? KMnO4 ப்ளஸ் FeC2O4 gives Mn + 2 ப்ளஸ்
Fe3 plus CO2. ஏன்னா இது அயன் வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ இது Fe3+ஆக மாறிடும். இது ஆக்சலேட் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4, இதில் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். நிறையா தடவை நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேயா, இப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கலாம். இதில் சேஞ்ச் இன் oxidation state is equal to 1. அப்போ NF is equal to 1 into 2, 2. ஓகேயா, இதில் பாருங்கள் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 1. N ஃபேக்டர் வந்து 1. ஓகேயா, அப்போ N ஃபேக்டர் ஆஃப் அயன் ஆக்சலேட் O4 is equal to 1 + 2, 3. ஓகே, இதை தான் இங்கே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேயா, இங்கே 3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க. அப்போ 10/3 வரும். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு, வாட் வால்யூம் ஆஃப் 0.1 molarity molar KMnO4 is required to oxidize 100 ml of 0.2 molar ferrous sulfate in acidic medium. இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? மோலார் சொல்யூஷன் மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க, வால்யூம் கேட்டிருக்காங்க. ஓகேயா, இந்த வால்யூம் ஆஃப் அயன் சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இதில் N ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். இன் அசிடிக் மீடியம் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இப்போ பாருங்கள் 6th கொஸ்டினில் இதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? மொலாரிட்டி இன்ட்டு N factor into volume is equal to volume of KMnO4 is equal to molarity into N factor into volume of, இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாச்சு, FeSO4. ஓகேயா, இப்போ இதில் வந்து வால்யூம் ஆஃப் KMnO4 கால்குலேட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் KMnO4 is equal to molarity N factor volume of iron sulfate by molarity into volume of KMnO4. ஓகேயா, இப்போ இதில் தெரிஞ்சதெல்லாம் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? molarity of iron sulfate என்னது? 0.2. ஓகேயா, தென் N ஃபேக்டர் தெரியாது, இதை கால்குலேட் பண்ணுவோம். ஓகேயா, வால்யூம் ஆஃப் அயன் சல்ஃபேட் வந்து 100 ml. ஓகேயா, பை இங்கே இது வால்யூம் கிடையாது, N ஃபேக்டர். ஓகேயா, இப்போ மொலாரிட்டி ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து என்னது? 0.1 இன்ட்டு இதோடைய N ஃபேக்டர் இன் அசிடிக் மீடியம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா தடவை கால்குலேட் பண்ணியாச்சு. இன் அசிடிக் மீடியத்தில் இது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடைய N ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேயா, இப்போ N ஃபேக்டர் ஆஃப் அயன் சல்ஃபேட் மட்டும் கால்குலேட் பண்ணலாம். ஓகேயா, இப்போ KMnO4 + FeSO4 இதில் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, இது வந்து 2-. ஓகேயா, அப்போ இங்கே வந்து Mn2+ஆக கன்வெர்ட் ஆகும், இது வந்து Fe3+ஆக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா, புரிஞ்சுதா? அவ்வளோதான். இப்போ இதில் வந்து சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? 1. சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1. ஓகேயா, அப்போ N ஃபேக்டர் என்னது? N ஃபேக்டர் இஸ் 1. ஓகேயா, இதுக்கு நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து 1 தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேயா, அப்போ Fu2 இங்கே 1 தான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேயா, இப்போ 0.2 × 1 × 100 by 5 × 0.1. ஓகேயா, இதை கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணிங்கன்னா 200/5 which is equal to 40 ml. இதான் ஆன்சர். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு, வாட் வால்யூம் ஆஃப் 0.1 m potassium permanganate is required to oxidize 100 ml of 0.3 m ferrous oxalate in acidic medium. ஓகேயா,
7th question பாருங்கள். இப்போ இதுலேயும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். molarity volume n factor of KMnO4 is equal to molarity volume and n factor of iron oxalate C2O4. ஓகேயா, இப்போ வந்து எதை நம்ம கால்குலேட் பண்ணோம்? வால்யூம் ஆஃப் KMnO4. KMnO4 is equal to molarity volume and n factor of iron oxalate C2O4 by molarity and n factor of KMnO4 in acidic medium. ஓகேயா, அப்போ இதில் தெரிஞ்சதெல்லாம் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? ஓகே, இப்போ மொலாரிட்டி வந்து ஆஃப் அயன் ஆக்சலேட் வந்து 0.3 இன்ட்டு வால்யூம் வந்து 100 ml இன்ட்டு என் ஃபேக்டர் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகேயா, இங்கே மொலாரிட்டி வந்து 0.1 இங்கே இருக்குது. ஓகேயா, இன் அசிடிக் மீடியத்தில் என் ஃபேக்டர் ஆஃப் KMnO4 வந்து 5 ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் நிறைய தடவை. ஓகேயா, அப்போ அயன் ஆக்சலேட்டுக்கு மட்டும் நம்ம வந்து இப்போ என் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணலாம். ஓகேயா, KMnO4 வந்து அயன் ஆக்சலேட்டை FeC2O4 எப்படி கன்வெர்ட் பண்ணோம்? Mn2 ப்ளஸ் Fe3 ப்ளஸ் CO2. ஓகேயா, இது 2 ப்ளஸ் இது 3 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ சேஞ்ச் இன் இதில் இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கன்னா இது வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேயா, இப்போ நம்ம கார்பன் டை ஆக்சைடுக்கு சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கலாம். சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 1. என் ஃபேக்டர் வந்து 1 × 2 2. ஓகேயா, நிறைய தடவை சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 1, அதாவது 2 வந்து 3 கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ என் ஃபேக்டர் இஸ் 1. ஓகேயா, அப்போ இந்த என் ஃபேக்டர் ஆஃப் FeC2O4 இஸ் ஈக்குவல் டு 2 + 1 3. ஓகேயா, இப்போ இதை தான் இங்கே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேயா, இதை இப்போ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா இதுக்குள்ள வேல்யூ வந்து இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து இங்கே வந்து 600 × 0.3 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 180 ml வரும். ஓகேயா, இந்த ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 நீடட் டு ஆக்சிடைஸ் 1 mole ஆஃப் Cu2S, அதாவது குப்ரஸ் சல்ஃபைடு. ஓகே, இன் அசிடிக் மீடியம். ஓகேயா, இப்போ இன் அசிடிக் மீடியம்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து என்னென்ன வேணும்? இப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 number of moles of KMnO4 is equal to number of moles of Cu2S into n factor of Cu2S by இது n factor of KMnO4. ஓகேயா, இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இந்த இது கொஸ்டினில் தான் பார்க்கணும். ஓகேயா, இப்போ ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 மோல் கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 மோல் இன்ட்டு என் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். இங்கே என் ஃபேக்டர் ஆஃப் KMnO4 இன் அசிடிக் மீடியத்தில் 5. ஓகேயா, இப்போ என் ஃபேக்டர் ஆஃப் Cu2S தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இன் KMnO4ஓட ரியாக்ட் பண்ணும்பொழுது Cu2S வந்து எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2- இது ப்ளஸ்ஸு. ஓகேயா, இது Cu2+ஆக கன்வெர்ட் ஆகும். இது எஸ் சல்ஃபர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா, சல்ஃபைடு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேயா, இப்போ இந்த சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள். 1, இப்போ என் ஃபேக்டர் வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 2. ஓகேயா, இதில் இது +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்.
சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இங்கே தான் கவனமாக இருக்கணும். இது 2 மைனஸு, இது +4. அப்போ 6 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணால் தான் இந்த +4 வரும். அப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 6. அப்போ n ஃபேக்டர் வந்து 6. ஓகேயா? அப்போ n ஃபேக்டர் ஆஃப் Cu2s is equal to 2 + 6 8. ஓகேயா? இது கவனமாக செய்யணும். அப்போ இங்கே வந்து 8ஐ நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க. ஓகேயா? 8/5 தான் மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து ரெக்கையர்டு வந்து 8/5. ஓகேயா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.